ஆக கூட இருக்கலாம். அவற்றுக்கு குணப்படுத்தும் திறன் இருப்பதாக நம்பப்பட்டது. இறுதியாக, சமையல் குறிப்புகள் பகுதி உண்மையில் சமையல் குறிப்புகளை கொண்டிருக்கக்கூடாது. இது சுமார் 300 குறுகிய பத்திகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றின் பக்கமும் ஒரு நட்சத்திர வடிவ சின்னம் இருக்கிறது. உரையை படிக்க முடியாததால் இதை சில நேரங்களில் நட்சத்திர பகுதி என்றும் அழைக்கிறார்கள். 17ஆம் நூற்றாண்டிலேயே வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் ஒரு குறியாக்கப்பட்ட உரை என்று மக்கள் நினைத்தனர். 16ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் பிராக் நகரைச் சேர்ந்த கேர்ஜியஸ் பாஷியஸ் இந்த கருவேலை வைத்திருந்தார். ஆனால் அதன் அபூர்வமான அறிய முடியாத எழுத்துக்களை அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. பார்ஸ்கியஸ் தனது காலத்தின் சிறந்த குறிமொழி நிபுணரான எகிப்திய ஹையராக்லிஃப்களை மொழிபெயர்த்ததாக கூறப்பட்ட அதனாசியஸ் கிர்ச்சருக்கு இதன் பிரதிகளை அனுப்பினார். என் நூலகத்தில் ஒரு காலமாக பயனின்றி இடத்தை பிடித்திருந்த ஸ்பிங்ஸின் புடிர் போன்ற அறியப்படாத எழுத்துக்களில் எழுதப்பட்ட ஒரு மர்மமான உரை இருந்தது. அது எகிப்தின் ஓடிபஸ் என பொருள்படும் உங்களைச் சேர்ந்தவரிடம் அனுப்பி தீர்க்க வைப்பது பொருத்தமற்றதாக இருக்காது என நினைத்தேன் என பார்ஸ்கியஸ் எழுதியுள்ளார். மத்திய காலத்தில் குறியிடப்பட்ட கடிதங்களும் கருவேலைகளும் பொதுவானவை, குறிப்பாக இரகசிய தகவல்களை பாதுகாக்க முயன்ற தூதர்களிடையே. ஆனால் பெரும்பாலான மத்தியகால குறிமுறைகள் எளிய மாற்றீட்டு சைஃபர்களை பயன்படுத்தி உடைக்கக்கூடிய எளிமையானவை என ஷா குறிப்பிடுகிறார். சில ரசவாத கையெழுத்துகள் கூட குறியீட்டில் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றில் முழு கையெழுத்துகளையும் குறியீடு இருக்கவில்லை, தனிப்பட்ட சொற்கள் அல்லது வாசகங்களையே என்று ஷா சொல்கிறார். அதனால் பெரிய அளவில் குறியீட்டாக்கம் கிடையாது. மேலும் அவ்வாறான குறியீடுகள் பெரும்பாலும் உடைக்க மிகவும் எளிதானவை, ஏனெனில் அவை தகவலை பார்க்கும் மற்றும் திருடும் கண்களை தடுக்க உருவாக்கப்பட்டவை. வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் ஒரு குறியீட்டு பொட்டி எனில் அது பழமையான அல்லது நவீன காலத்தில் இருந்த எதையும் விட அதிக சிக்கலானது. ஒரு எளிய மாற்று குறியீடு சாத்தியமே இல்லை. அந்த எழுத்துமுறையில் உண்மையான எழுத்துமுறை போல எழுத்துகளும் சொற்களும் உள்ளன போன்றே தோன்றுகிறது. ஆனால் அதில் எத்தனை தனிப்பட்ட எழுத்துகள் அல்லது சின்னங்கள் உள்ளன என்பது பற்றி ஆய்வாளர்கள் கூட ஒருமித்த கருத்துக்கு வரவில்லை. 34 முதல் 70 வரை பல்வேறு கூற்றுகள் உள்ளன. வாய்னிச் மேனுஸ்கிரிப்டை உடைக்க முயன்ற முதல் நவீன குறியீட்டியலாளர்களில் ஒருவராக இருந்தவர் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் லத்தீன் மற்றும் தத்துவ பேராசிரியரான வில்லியம் நியூபோல்ட். 1900களின் தொடக்கத்தில் கையால் இங்கில் வரையப்பட்ட அந்த எழுத்துருவை புரிந்து கொள்ள அவர் தன் வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளை நுண்ணோக்கி முன்கழித்தார். நியூபோல்டின் தீர்வு அது ஒரு வகையான நுண்ணோக்கி குறுக்கெழுத்து என்றதே என்று ஷா கூறுகிறார். ஒவ்வொரு வாய்னிச்சு எழுத்தையும் நுண்ணோக்கி மூலம் பார்த்தால் அதன் சுற்றிலும் சிறிய கிரேக்கு குறுக்கெழுத்து எழுதப்பட்டிருப்பதாக அவர் நம்பினார். நியூபோல்ட் இறந்த பின் இந்த கோட்பாடு விரைவாக மறுக்கப்பட்டது, ஏனெனில் அவரின் கூற்றுப்படி அதை எழுதிய ராஜர் பேகன் 1230ஆம் ஆண்டிலேயே நுண்ணோக்கியை கண்டுபிடித்திருக்க வேண்டியிருக்கும் என்பதால் இது கட்டுக்கதை மட்டுமே என்ற பேச்சு எழுந்தது. மற்றொரு பிரபலமான கோட்பாடு வாய்னிச் மேனுஸ்கிரிப்டின் உரை குறியீடு அல்ல, முற்றிலும் புதிய ஒரு மொழி என்பதுதான். புள்ளிவிவர ரீதியாக பார்த்தால்